ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நான் நின்றுட்டு இருக்க இடத்த பார்த்தாலே நீங்க வந்து கெஸ் பண்ணிருப்பீங்க. ஈசா யோகா மையத்துக்கு தான் வந்திருக்கோம்னு சொல்லி. உண்மையிலே இங்க வந்து லேசர் ஷோ சூப்பரா இருக்கும்னு சொல்லி எங்கெங்கயோ இருக்கவங்கலாம் என்கிட்ட வந்து சொல்றாங்க. ஆனா இத்தனை வருஷம் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு தடவை கூட இங்க லேசர் ஷோ பார்த்ததே இல்ல. ஈசாவுக்கு 2-3 தடவை வந்திருக்கேன். டே டைம்ல வந்துட்டு போயிருக்கேன். ஆனா ஈவினிங் டைம்ல வந்து இந்த லேசர் ஷோ பார்த்ததே இல்லைங்க. அதனால இன்னைக்கு மெயினா எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, லேசர் ஷோ பாக்குறதுக்காண்டி தான் வந்திருக்கோம். இந்த ஷோ பாக்குறதுக்காண்டி தான் நிறைய பேர் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஷோ எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 7:15 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இந்த ஒரு லேசர் ஷோ எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். உண்மையிலே நீங்க யாராவது ஈசாக்கு வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கரெக்டா இந்த டைமிங்கை வந்து சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்ப கரெக்டா டைம் என்ன ஆகுதுன்னா 6:30 மணி ஆகுது. இந்த டைம்ல தான் நாங்க வந்து இங்க நின்றுட்டு இருக்கோம். இந்த டைம்ல இந்த கிளைமேட்டுக்கும் இந்த இடத்துக்கும் அவ்வளோ சூப்பரா பிளசண்டா வந்திருக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் 2-3 தடவை ஈசாக்கு வந்திருக்கேன். அப்ப எல்லாமே டே டைம்ல ஆஃப்டர்நூன் தான் வந்து இங்க வர மாதிரி வந்திருக்கேன். அந்த சமயத்துல இந்த ஒரு பிளேஸை என்னால என்ஜாய் பண்ணவே முடியல. ஏன்னா அந்த சமயத்துல வந்து வெயில் அதிகமா இருக்கும். அதனால எப்படிடா முடிச்சுட்டு வீட்டுக்கு போறது அப்படின்னு தான் வந்திருக்கும். ஆனா இப்ப ஈவினிங் டைம் வந்தனால இப்ப வெயில் எதுவுமே இல்லை. அப்படியே லைட்டா மோடம் போட்டு இந்த ஒரு கிளைமேட் வந்து சூப்பரா வந்திருக்கு. அதனால நீங்க வந்து ஈசாக்கு வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இங்க பக்கத்துலயே வந்து 12-1 மணிக்கு நீங்க வந்து கோவை குற்றாலம் போய் அங்க குளிச்சுட்டு அந்த இடத்த நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈசாவுக்கு வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து நீங்க இந்த இடத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி லேசர் லைட் ஷோவை நீங்க வந்து பார்க்கலாம். இப்ப இந்த ஒரு போஸ்ட்லயே வந்து லேசர் ஷோ பத்தி வந்து போட்டிருக்காங்க. நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும், இந்த லேசர் ஷோ வந்து டெய்லி இருக்குமா இல்ல வீக்லி ஒன்ஸ் தான் வந்து இருக்குமா அப்படின்ற டவுட் வந்து இருக்கும். அந்த டவுட்டே நமக்கு வேணாங்க. டெய்லி 7 மணிக்கு வந்து எல்லா நாளுமே லேசர் ஷோ இருக்குன்னு போட்டிருக்காங்க. நான் கூட ஸ்டார்டிங்ல மாத்தி 7:15 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டேன். ஆனா 7 மணிக்கெல்லாம் வந்து லேசர் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆயிருது. மத்த நாள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். சண்டே சமயத்துல மட்டும் கொஞ்சம் கூட்டமா இருக்கிற மாதிரி வந்து தெரியுதுங்க. ஏன்னா நாங்க இன்னைக்கு சண்டே வந்திருக்கோம், கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி வந்திருக்கு. அதனால நீங்க வந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா வீக் டேஸ்ல வந்து நீங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க வந்து கூட்டம் அதிகமா இருந்தாலும் நமக்கு அந்த அளவுக்கு வந்து தெரியல. ஏன்னா பாத்தீங்கன்னா இங்க ஸ்பேசியஸா வந்து இருக்கிறனால நம்ம ரொம்ப தூரத்துல நின்று பார்த்தாலும் எல்லாமே கிளீனா தெரியற மாதிரி தான் வந்திருக்கு. நம்ம லேசர் ஷோ பார்த்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்றேன். When intensity peaked, he became utterly still. People saw that he was experiencing dimensions that no one had ever known or able to fathom. His ecstasy and intensity allowed him to transcend his physical form. Witnessing an individual human in union with the cosmos, they call him a yogi, as he was the first one, the Adi Yogi. When his stillness lasted for years on end, curious onlookers melted away. Only 7 seekers remained, as they could not tear themselves away from him.
பாப்பா எடுத்தாலவா போன் அவ்வளவு இதாக பேசுது. அள்ளிது லேசர் ஆஃப் பண்ணு. He transmitted the profound science of yoga in its full depth and dimension. எவ்வளவு உட்மாசி புக்ஸ் இருக்கு. He expounded 112 methods of attainment, offering his disciples access to the deepest innards of creation. In this magnificent state of yoga, many mysteries of the created and the uncreated cascaded upon his unbridled wild hair. It was a vision of the very core of the cosmos in all its profundity and magnificence, a vision of the unfathomable mysteries of the universe, a most overwhelming vision the sages and Devi Parvati had ever witnessed. ட்ரோன் நிறுத்தம். Devi Parvati, seeing Adiyogi reveling in ecstatic states, said, I want to have what you have. Show me the way. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லேசர் ஷோலாம் வந்து பார்த்துட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்ப போறோம். உண்மையிலே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதாங்க நான் லேசர் லைட் ஷோ வந்து பாக்குறேன். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா வந்து இருந்துச்சுங்க. 10 நிமிஷம் தான் இந்த ஷோ வந்து ஓடுது. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோ வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பரா வந்து இருந்துச்சு. இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டோமே, ஒரு தடவை கூட இதை வந்து பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கவலை ஆயிடுச்சு. அதனால இனிமேல் எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்களும் வந்து பாருங்க.